கையில் பிடுங்க அதை, அப்படி பில்லரை பிடுங்க. இதுதான் பில்லரு, இதுதான் பில்லர். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சியா? அதிகாரிங்க எங்கே போனீங்க? அமைச்சர்கள் எங்கே போனீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஸ்ரீவல்லிபுத்தூரில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்படும் வீட்டில் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மக்கள் வாழ போகிற வீடுங்க. இந்த வீட்டில் போய் நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக ஊழல் பண்ணலாமான்னு? சரி, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி பில்லரை நாட்டுவீங்களா? மக்கள் காசுலேயே கட்டடங்களை கட்டிட்டு இவ்வளோ கேவலமாக ஊழல் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் இரக்கமே இல்லையா? இந்த வீட்டில் தான் அவங்க தங்கணுமா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? பொதுமக்கள் உயிரோடு விளையாட வேண்டாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குற்றம். இந்த அளவுக்கு அலட்சியமாக வேலை செஞ்ச அந்த முட்டாள் இன்ஜினியர் யார்? அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த உயர் அதிகாரி யார்? நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்படி தரமற்ற ஆபத்தான வீடு கட்டிய பிறகு உங்கள் குடும்பம் குழந்தைகளை வச்சுட்டு அந்த வீட்டில் உங்களால் வாழ முடியுமா? உண்மையாக உங்கள் மனசாட்சியோட ஒரு பதிலை சொல்லுங்கள். முதல்வர் ஸ்டாலின் எப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், அதுதான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஒரு கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத திராவிட ஆட்சிடா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சியா? அதிகாரி எங்கே போனீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா?